நாங்கள் இனப்படுகொலையை சந்தித்த இனமாக இன்னொருவருக்கு அது நிகழ்கிற போது நாங்கள் தான் முதலிலே குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தான் அதனுடைய பாதகங்கள் தெரியும், அதனுடைய ஆழம் தெரியும். ஆக இன்னொருவருக்கு அது நிகழக்கூடாது என்றுதான் நாங்கள் விரும்புவோமே ஒழிய அதை பார்த்து ரசிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். இது உணர்வு பகிர்வென்ற இதைத்தான் சொல்ல, உணர்வு ரீதியாக ஆதரவாக நிற்பது. அன்றைக்கு எங்களுக்கு அந்த இனப்படுகொலை நிகழ்கிற போது எங்களுக்கு ஆதரவாக நாடுகள் இல்லாததுதான் எங்களுடைய பெரிய முறைப்பாடாக இருக்கிறது. யூதர்களையும் இஸ்ரேலியர்களையும் நாங்கள் பல இடங்களில் இந்த இனப்படுகொலையின் தொடர்பாக உதாரணங்களாக சொன்னது உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இன்னொரு கொலையை நிகழ்த்துகிறார்கள் என்பது உண்மையிலுமே ஒரு ஆச்சரியமான விடயம்தான். பிரிட்டனினுடைய 50க்கும் அதிகமான அமைச்சர்கள் பிரிட்டன் காசா இஸ்ரேல் இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக காசாவில் இடம்பெறுகிற இனப்படுகொலைக்கு ஆயுதங்களை வழங்கியது என்கிற சந்தேகத்தின் பேரில் இல்லாவிட்டால் அது குறித்து ஒரு விவரமான விளக்கத்தை அரசு வழங்க வேண்டும் என்கிற பிரேரணையை கொண்டு வந்து அதனுடைய முதல் வாசிப்பை நிறைவு செய்திருக்கிறது. இதையொட்டி ஒவ்வொரு விதமான கேள்விகள் எழுகிறது. இது தொடர்ச்சியாக காசா எனப்படுவது ஒரு அடைக்கப்பட்ட பகுதியாகவும் அங்கே இருந்து வருகின்ற படங்கள் என்பன எலும்பு கூடுகள் போன்றே சிறுவர்களின் தோற்றங்கள் தசை பிடிப்பற்று எலும்புகள் தெரியக்கூடியதாகவும் அவர்கள் அந்த மிகவும் உண்மையிலேயே அந்த பட்டினி சாவை நோக்கி செல்கின்ற ஒரு தரப்பை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு பேர் இறக்கு மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றபடியால் இவர்கள் எதுவும் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அற்று, அதாவது சர்வதேச நீதிமன்றத்தின் முன் தென்னாப்பிரிக்கா உட்பட பல நாடுகள் சென்று இது இனப்படுகொலை, இஸ்ரேலுக்கு தடை செய்ய வேண்டும் என்கின்ற பொழுதும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அதிமிச்சின போக்கு காரணமாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் உதவித்தன்மை என்பன இருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு இனப்படுகொலையில் இருந்த இனம் இவ்வாறு செய்யுமா என்ற கேள்வியை இங்கே முதலாவது எழுப்புகின்றதால் ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்களே ஆதாரங்களாக இருக்கின்றன, சமூக ஊடகங்கள் ஆதாரமாக இருக்கின்றன, நாளாந்தம் வருகின்ற செய்திகள் அதாவது இது சம்பவ சாட்சியங்கள் தாராளமாகவே கண் முன்னால் இருக்கின்றன. இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களே இங்கிலாந்து அரசை கேட்கிறார்கள், இங்கிலாந்து அரசின் பங்களிப்பு என்ன இந்த படுகொலையில் என்றால் அதன் அர்த்தம் என்ன, ஆயுதங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற விசாரணை வேண்டும் என்று. இதே நிலைமை தான் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த இனப்படுகொலை விவகாரத்தில் கூட இந்த நாடுகளின் மௌன போக்குத்தான் இதற்கு காரணமா என்கின்றே கூட. சீஸ்பயர் அதாவது போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்து அதை வெற்றி பெறாமல் விட்டிருந்தால் பரவாயில்லை, ஆனால் அதற்கான பேச்சுக்கள் எழுகின்ற பொழுதே அது மௌனமாக்கப்பட்ட நிலைமை இருக்கின்றது. நிச்சயமாக மனித அபிமானமும் மனித நேயமும் மௌனிக்கப்படுகின்ற மரணிக்கப்படுகின்ற தரப்புகளாக மேற்குலகு இருக்கின்றது என்பதுதான் அந்த கவலைக்குரிய விடயமாக உள்ளது. அங்கே இனி அந்த காசாவை கட்டி எழுப்புவதனால் 100 வருடங்களுக்கு மேல் தேவை. அதை விட $400 பில்லியன் மேல் சாதாரண குடி நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தேவை என்றால் அது சீமெந்து காடுகளாக அல்லது கட்டிட குவியல்களாக மாற்றப்பட்ட நிலமாக மாறிவிட்டது. அலைவரிசையில் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:35 இருக்கிறது. இது சமூக அரசியல் பரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களின் பேசு பொருட்களை இன்னும் ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பிரிட்டனினுடைய 50க்கும் அதிகமான அமைச்சர்கள் பிரிட்டன் காசா இஸ்ரேல் இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக காசாவில் இடம்பெறுகிற இனப்படுகொலைக்கு ஆயுதங்களை வழங்கியது என்கிற சந்தேகத்தின் பேரில் இல்லாவிட்டால் அது குறித்து ஒரு விவரமான விளக்கத்தை அரசு வழங்க வேண்டும் என்கிற பிரேரணையை கொண்டு வந்து அதனுடைய முதல் வாசிப்பை நிறைவு செய்திருக்கிறது. இதையொட்டி ஒவ்வொரு விதமான கேள்விகள் எழுகிறது. இது தொடர்ச்சியாக எப்படி போகிறது, இந்த பிரேரணை தொடர்பாக ஏதேனும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஏதேனும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, ஏற்கனவே ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை இடைநிறுத்தி இல்லாவிட்டால் முறித்துக் கொண்ட நேரத்திலே ஏன் பிரிட்டன் அதை செய்வதிலே இன்னும் பின்வாங்குகிறது, குறிப்பாக 2024 அக்டோபர் மற்றும் டிசம்பர் காலப்பகுதிகளில் அதிக அளவான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இவைகள் தான் இந்த காசா இனப்படுகொலையிலே பயன்படுத்தப்பட்டதா, இது அடுத்தடுத்து என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்தெல்லாம் பேச போகிறோம். இன்றைக்கும் வழக்கம் போலவே சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 50 எம்பிக்கள் கொண்ட குழு
கொண்டு வந்திருக்கிற இந்த பிரேரணையினுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு திறவுகோலாக அமையலாம். எவ்வாறு நாங்கள் இதனை பார்க்கலாம் என்று சொன்னால், உலகில் உள்ள பல நாடுகளும் இந்த விவகாரத்தை ஒரு அதாவது படு கொலை என்கின்ற வார்த்தையிலிருந்து வேறு ஒன்றை அவர்கள் பாவிக்கவில்லை. இனப்படுகொலை என்றதை தெளிவாக, அதை விட பிரேசில் கூறியிருக்கின்றது மீண்டும் இது ஒரு ப்ரீமெடிடேட்டட் ஜெனசைட் என்று, அதாவது முன்கூட்டியே நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை என்பதை கூறி வருகின்றது. இப்பொழுது இவர்களுக்கு ஆயுதம் வழங்குகின்ற தரப்புகளாக மேற்கு நாடுகள் தான் இருக்கின்றன. அவர்கள் பொருளாதார தடைகளையோ அல்லது வேறு எந்த நடவடிக்கைகளையோ மேற்கொள்வதற்கான எந்தவித நிலையிலும் இல்லை என்கின்ற நிலையில் இவ்வாறான கோரிக்கைகள் வருகின்றன. இங்கே கண்கூடாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு இனப்படுகொலை நடைபெறுகின்றது. 60,000 கிட்ட மக்கள் இறந்து விட்டார்கள். அதை விட 1,26,000 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதைவிட திட்டமிட்ட பட்டினிச்சாவு, அங்கே பொருட்கள் செல்வதற்கான தடை, இன்று கூட 60 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த உணவுகள் இல்லாமல். அதைவிட துன்பியலான சம்பவம், இந்த ஒரு கப்பல் ஒன்று சென்றிருந்தது இஸ்ரேலுக்கு உணவு கொண்டு. அந்த மெடிலின் என்கின்ற, அதாவது இந்த பலஸ்தீனத்தில் உள்ள ஒரே ஒரு மீன்பிடி பெண், அந்த பெண் மீன்பிடிப்பவர், அவருடைய பேர் மெடிலின். அவருடைய பெயரை தாங்கியதாக இத்தாலியிலிருந்து, கத்தானியாவிலிருந்து ஒரு கப்பல் ஒன்று புறப்பட்டு சென்றிருந்தது. அது சர்வதேச ஊடகங்களின் கவனிப்பை பெற்றிருந்தது. வணங்காமன் கப்பலையொத்த ஒரு கப்பலாக நாங்கள் இதனை பார்க்கலாம். அங்கே அவர்களுக்கு தேவையான, சிறுவர்களுக்கு தேவையான கை கால் மற்றும் அது போன்றவற்றை செய்வதற்கான திடீர் இந்த 3D அந்த பிரிண்டிங் மெஷின், மற்றது அவர்களுக்கு தேவையான மருந்துகள், மற்றது மோஃபைன், அந்த பல காயப்பட்டவர்கள் இந்த துன்ப வேதனைகளில் அவர்களுக்கு அந்த மோஃபைன் என்கின்ற வேதனை தவிர்க்கின்ற மருந்து எல்லாம் இல்லாதபடியால் அவை போன்றவற்றை எல்லாம் கொண்டு சென்றிருந்தது. சர்வதேச ரீதியில் இது ஒரு பெரிய விழிப்பை கொண்டதாகவும் பார்க்கப்பட்டிருந்தது. எனினும் 180 கடல் மைல் கிலோமீட்டருக்கு அப்பால் வைத்து நேற்றிரவு அந்த கப்பல் இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டு விட்டது. அவர்கள் அதனை கொண்டு சென்று விட்டார்கள் இஸ்ரேலுக்கு. அந்த கப்பலில் இருந்த பொதுநல தொண்டாளர்களை அவர்கள் நிச்சயமாக ஐரோப்பாவுக்கு நாடு கடத்துவார்கள் என நினைக்கலாம். ஏனென்றால் பிரான்ஸ் மற்றும் ஏனைய நாடுகள் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக இவர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்கிற எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு. எனவே காசா எனப்படுவது ஒரு அடைக்கப்பட்ட பகுதியாகவும், அங்கே இருந்து வருகின்ற படங்கள் என்பன எலும்பு கூடுகள் போன்றே சிறுவர்களின் தோற்றங்கள், தசை பிடிப்பற்று எலும்புகள் தெரியக்கூடியதாகவும், அவர்கள் அந்த மிகவும் உண்மையிலேயே அந்த பட்டினி சாவை நோக்கி செல்கின்ற ஒரு தரப்பை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான கோரிக்கைகள் வருவது என்பது நிச்சயமாக இந்த மேற்குலக நாடுகளிடையே அந்த ஒன்றில் பொருளாதார ரீதியில் தன்னும் இஸ்ரேலுடன் தங்களுடைய தொடர் நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்று நம்பலாம் என்பதுதான் ஒரு, அதாவது ஒரு எழுந்தமான காரணியாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவ்வளவு பேர் இறக்க மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றபடியால் இவர்கள் எதுவும் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அற்று, அதாவது சர்வதேச நீதிமன்றத்தின் முன் தென்னாப்பிரிக்கா உட்பட பல நாடுகள் சென்று இது இனப்படுகொலை, இஸ்ரேலுக்கு தடை செய்ய வேண்டும் என்கின்ற பொழுதும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அதிமிச்சின போக்கு காரணமாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் உதவித்தன்மை என்பன இருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு இனப்படுகொலையில் இருந்த இனம் இவ்வாறு செய்யுமா என்ற கேள்வியை இங்கே முதலாவது எழுப்புகின்றது. அதாவது 2வது உலகப் போரின் பொழுது இவர்களுடைய இனமே அழிக்கப்பட்டு இவர்கள் துரத்தப்பட்ட ஹிட்லரால் தங்களுடைய இனப்படுகொலையை ஹோலோகாஸ்ட் என வருடாவரிடம் கொண்டாடி அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுதும் உதவி செய்து கொண்டு ஜெர்மன் நாட்டில் இருந்து பணம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இனம் இவ்வாறு படுபாதகமா செய்யுமா என்கின்ற கேள்வி நிச்சயமாக எழும்புகின்றது. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆழமான விடயத்தை பதிவு செய்தீர்கள். இங்கே
ரஷ்யாவினுடைய போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே உக்ரைனிலே அதிகப்படியான மக்கள் இருக்கிற போது இலங்கையில் இருந்த ஒரு சிலர், தமிழ் மக்களிலே ஒரு சிலர் சொன்ன விடயம் என்னவென்றால், இலங்கையினுடைய கடைசி இனப்படுகொலை இடம்பெறுகிற காலகட்டங்கள்ல அங்கே இருந்த அந்த உலங்க வானூர்திகளை, போர் விமானங்களை இயக்கியது உக்ரைன் தான் என்பது போல, அதை வழங்கியது உக்ரைன் தான் என்பது சாரப்படையெல்லாம் பேசிக்கொண்டு அதனாலே அந்த மரணத்தை நியாயப்படுத்தினார்கள். அவர்கள் அன்றைக்கு செய்தார்கள், இன்றைக்கு அவர்கள் அறுவடை செய்கிறார்கள் என்பது போல. பதிலுக்கு அங்கே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியிருந்தது. நாங்கள் இனப்படுகொலையை சந்தித்த இனமாக இன்னொருவருக்கு அது நிகழ்கிற போது நாங்கள் தான் முதலிலே குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தான் அதனுடைய பாதகங்கள் தெரியும், அதனுடைய ஆழம் தெரியும். ஆக இன்னொருவருக்கு அது நிகழக்கூடாது என்றுதான் நாங்கள் விரும்புவோமே ஒழிய அதை பார்த்து ரசிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். இது உணர்வு பகிர்வென்ற இதைத்தான் சொல்ல, உணர்வு ரீதியாக ஆதரவாக நிற்பது. அன்றைக்கு எங்களுக்கு அந்த இனப்படுகொலை நிகழ்கிற போது எங்களுக்கு ஆதரவாக நாடுகள் இல்லாததுதான் எங்களுடைய பெரிய முறைப்பாடாக இருக்கிறது. யூதர்களையும் இஸ்ரேலியர்களையும் நாங்கள் பல இடங்களில் இந்த இனப்படுகொலையின் தொடர்பாக உதாரணங்களாக சொன்னது உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இன்னொரு கொலையை நிகழ்த்துகிறார்கள் என்பது உண்மையிலுமே ஒரு ஆச்சரியமான விடயம்தான், அதே நேரத்துல ஒரு கசப்பான விடயமும் கூடத்தான். ஆக இவ்வாறு ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இதுவரைக்கும் இந்த அமைச்சர்கள் பகுதியில் இருந்து ஏதேனும் ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா சுரேஷ் தர்மா? ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்களே ஆதாரங்களாக இருக்கின்றன, சமூக ஊடகங்கள் ஆதாரமாக இருக்கின்றன, நாளாந்தம் வருகின்ற செய்திகள் அதாவது இது சம்பவ சாட்சியங்கள் தாராளமாகவே கண் முன்னால் இருக்கின்றன. இது ஒரு 10 வருடம் கழித்தோ 15 வருடம் கழித்தோ செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இது உடனடியாக இடம்பெறுகின்ற சம்பவம். அதாவது இன்று 60 பேர் இறந்தார்கள் என்பதை அங்கே அறிவிப்பதற்கான செய்தி ஊடகங்களும் மற்றும் இந்த செய்தி நிறுவனங்களும் அதை வெளிக்கொண்டு வருகின்றன. இங்கே 2 விடயங்களை குறிப்பிட வேண்டும். ஒன்று, இந்த போரின், அதாவது உலகில் இதுவரை இடம்பெற்ற போர்களின் பொழுது கொல்லப்படாத அளவு பத்திரிகையாளர்களும் தொண்டாளர்களும் கொல்லப்பட்டது காசா இனப்படுகொலை அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை. இதே போர் என்று கூறுவது குறிய சமபலம் அங்கே இருக்கவில்லை. ஆனால் இந்த தாக்குதலின் ஆரம்ப புள்ளிகள் ஹமாஸ் அமைப்பினர் என்பதும் அவர்கள் சில வேளைகளில் இஸ்ரேலால் தான் இயக்கப்பட்டார்களா என்கின்ற அளவுக்கு கூட நாங்கள் சென்று பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இப்பொழுது அந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவிற்கு அழிவுகளை செய்து இன்று உலகிலேயே இந்த முதல் அதிகமான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட ஒரு இடமாக காசா மாறியுள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதுவரை எந்த போரில் கூட அவ்வாறு இவ்வளவு தொகையானவர்கள் கொல்லப்படவில்லை. இது ஒரு மிகவும் அபத்தமான போராக இருக்கின்றது. எனவே இந்த வரிசைப்படுத்த வேண்டிய நிலைகளில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்னால் இருக்கின்றபடியால் இடம்பெறுகின்றது. 2வது விடயம், நீங்கள் இலங்கை விவகாரத்தை கொண்டு வந்தீர்கள். நானும் உண்மையிலேயே இந்த வணங்காமன் கப்பலை விட்ட நிலையில், அதாவது இறுதி போர் முடிகின்ற கட்டத்திற்கு வந்த பொழுது அவ்வாறான ஒரு நிலை இருந்தது போல இப்பொழுது இவர்களும் இந்த கெட்டானியா இத்தாலியில் இருந்து இவ்வாறு ஒரு சர்வதேச பெரிய இந்த ஊடகங்களால் பெரிதாக பார்க்கப்பட்டு, இது கப்பல் அல்ல, இது ஒரு அதாவது ஒரு நடுத்தர பாரம் சுமக்கக்கூடிய படகு என்றுதான் கூற வேண்டும். அவ்வாறு சென்றவர்கள் சென்றதை முப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும் நீங்கள் குறிப்பிட்டது போல அங்கே உக்ரைன் மாத்திரமில்லை. இங்கே நீங்கள் குறிப்பாக 2 விடயங்களை நாங்கள் சாதாரணமாக கடந்து விடுகின்றோம். இந்த UN செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த விடயத்தை கொண்டு வருவதற்கோ அல்லது UNல் ஒரு பிரச்சனையை, அதாவது வாக்கெடுப்புக்கு கொண்டு வருகின்ற பொழுது தாங்கள் தங்களுடைய வெட்டு வாக்கை வீட்டோ பவரை பாவிப்போம் என்பதை ரஷ்யாவும் சீனாவும் தெரிவித்திருந்தன. எனவே அவர்களும் பங்காளிகள். அதே போல இப்பொழுது இவர்கள் இங்கிலாந்தை கேட்கிறார். இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களே இங்கிலாந்து அரசை கேட்கிறார்கள், இங்கிலாந்து அரசின் பங்களிப்பு என்ன இந்த படுகொலையில் என்றால் அதன் அர்த்தம் என்ன, ஆயுதங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற குறித்து ஒரு விசாரணை வேண்டும் என்று. இதே நிலைமை தான் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த இனப்படுகொலை விவகாரத்தில் கூட இந்த நாடுகளின் மௌன போக்குத்தான் இதற்கு காரணமாக என்கின்ற நிலை கூட. குறிப்பாக அதாவது சர்வதேச நாடுகளால் இறுதியில் ஒரு சீஸ்பயர், அதாவது போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவது முயற்சிகள்
எடுத்து அதை வெற்றி பெறாமல் விட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதற்கான பேச்சுக்கள் எழுகின்ற பொழுதே அது மகுனமாக்கப்பட்ட நிலைமை இருக்கின்றது. அது போன்றது ஒரு நிலைமை இங்கே இல்லாமல் அவர்கள் அதாவது நடக்கின்ற பொழுதே விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கேட்பதும், இவ்வாறான ஒரு விசாரணைக்கு தயார்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதும் இந்த மேற்குலக நாடுகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். என்றால் கொடுக்கின்ற அளவுகளை தன்னும் குறைக்க இப்பொழுது இவ்வாறு கூறலாம், இனப்படுகொலை என்கின்ற அதாவது ஒரு நீதிமன்ற நாடலை தென்னாப்பிரிக்காவும் இதர நாடுகளும் மேற்கொண்ட பொழுது கனடா தான் கொடுக்கின்ற இராணுவ உதவிகளை நிறுத்திவிட்டது. அது ஒரு முக்கியமான விடயமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இனப்படுகொலை என்று நிரூபிக்கப்படும் இடத்தில் தனக்கும் அதில் பங்கு வரும் என்று. எனவே இது போன்ற விவகாரத்தில் நாங்களும் இலங்கையில் நடைபெற்றதற்கு எவ்வாறான பங்களிப்பு, இது ஆயுத பங்களிப்பு தான் காரணம் என்றல்ல, அனுசரணை கூட ஆதரவாகத்தான் பார்க்கப்படும். அதனைத்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிக்கொணர முயல்கின்றார்கள். நிச்சயமாக சில நேரம் நாங்கள் காக்கிற அந்த மௌனம் கூட அதற்கு ஒரு காரணமாக அமையக்கூடும். நாடுகள் காக்கிற மௌனம் கூட. ஆக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிட்டனிலே ஜெரமி கார்பின் ஏற்கனவே ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருந்தார். பிரிட்டன் ஆயுதம் வழங்குகிற அந்த ஆயுத பரிவர்த்தனையை சீராய்வு செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு பிரேரணை. அதே போல 2 முக்கியமான மனித உரிமை அமைப்புகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தன. இந்த காசா இனப்படுகொலையிலே பிரிட்டன் பங்கு குறித்து ஏற்கனவே 600க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பிரிட்டன் இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள்ல பங்கு பெற்றக்கூடாது என்கிற கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். இவ்வளவு இருந்தும் பிரிட்டன் தன்னுடைய இந்த நடவடிக்கையை தொடர்கிறதாக இருந்தால் இதன் மூலமாக பிரிட்டனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒருவேளை இவர்கள் கொண்டு வந்து இந்த பிரேரணையை நிரூபித்து விட்டார்களாக இருந்தால் இந்த ஜெனோசைட் கன்வென்ஷன், அதே போல ஜெனீவா கன்வென்ஷன், இந்த இரண்டையும் கருத்தில் வைத்து பிரிட்டனினுடைய இந்த பங்களிப்புக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள்? நடவடிக்கைகள் என்ன, மன்னிப்பு கோரல் என்கின்ற ஒரு சாதாரண நிலையில் கடந்து சென்று வருகிறார்கள். அதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம். எவ்வாறு கனடா கூட எவ்வாறு சீனர்களிடம் தலைவரி விதித்த பொழுது, சீனர்கள் இங்கே வந்த பொழுது அவர்கள் போயிருந்த பாதைகள் கொண்டு வர அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பொழுது ஹெட் டாக்ஸ் எனப்படுகின்ற ஒரு தலைவரி விதிக்கப்பட்டது. அதுபோல ஒரு சீக்கிய 1900களில் ஆரம்பத்தில் ஜப்பானில் இருந்து சீக்கியர்கள் அதிகமாகவும் அத்துடன் வேறு இனத்தவரும் சேர்ந்து வந்த ஒரு படகல்ல ஒரு பெரிய கப்பல் 100 ஆண்டுகளுக்கு முதல் அதனை அனுமதிக்காமல் விட்டதற்காக பிறகு சீக்கிய சமூகத்திடம் மன்னிப்பு கூறியிருந்தது. அதே போல கத்தோலிக்க திருச்சபைகளினால் இந்த பாடசாலைகள், அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்பதில் பூர்வ குடிகளுக்கு நடந்தவற்றிற்கு மன்னிப்பு கோரியது. ஆனால் அந்த திட்டங்களையும் மேற்கொண்டது. பாப்பரசர் கூட மன்னிப்பு கோரிய ஒரு கட்டம் இருந்திருந்தது. அவ்வாறு இந்த மன்னிப்பு கூறல் என்பதுதான் அங்கே பலமாக இருக்கும். இப்பொழுது அமெரிக்கா கூட இதனை அலட்சியமாக பார்க்காமல், அதாவது இவ்வளவு பெயர் இறக்கின்றார்கள் என்று தெரியும், இவ்வளவு நடக்கின்றது என்று தெரியும், ஆனால் அவர்கள் அதனை பற்றிய ஒரு கரிசனை இல்லாமல் இருக்கிறதற்கான காரணமாக இருப்பது அவர்களுடைய உறவாடல் என்பது நிச்சயமாக பலத்ததாக இருக்கின்றது. அதாவது இஸ்ரேலியர்களுடனான நெருக்கம் என்பது மிகவும் கூடமாகவும், அதே நேரம் மதங்களின் புறப்படமாக இஸ்ரேல் இருக்கின்ற இடம் அமைந்தபடியால் யூத மதம், கிறிஸ்தவ மதம் மற்றும் இஸ்லாமிய மத தோற்றுவாய்கள் அங்கே இருந்தபடியால் அந்த நிலை கூட ஒரு ஆதரவு தன்மையை அவர்களுக்கு கொடுப்பதாகவும், இயேசு பிரானின் தோற்றத்திற்கான ஏதுவாயாக யூதமே இருந்தது காரணமான ஒரு அனுசரணையாக கூட நாங்கள் இதனை பார்க்கலாம். இவ்வாறு பல விடயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக மனித அபிமானமும் மனித நேயமும் மௌனிக்கப்படுகின்ற, மரணிக்கப்படுகின்ற தரப்புகளாக மேற்குலகு இருக்கின்றது என்பதுதான் அந்த கவலைக்குரிய விடயமாக உள்ளது. நிச்சயமாக நீங்கள் இந்த இயேசு பிரானினுடைய விடயத்தையும் தொட்டதினாலே நான் அதை சொல்லுகிறேன். வெளியிலே இருக்கிறவர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அவர்களினுடைய விவிலியப்படி இஸ்ரேலியர்கள் யாருடனும் அவ்வளவு இலகுவாக இணக்கப்பாட்டிற்கு வரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் சரியாக இந்த ஆன்டிகிரைஸ்டினுடைய வருகை என்று அவர்கள் நம்புகிற ஒரு விடயத்திலே யாரோடு இஸ்ரேல் இணக்கப்பாட்டிற்கு, அதாவது நட்புறவோடு கூட்டுக்கு போகிறதோ அந்த இடத்துல இருந்துதான் அந்த ஆன்டிகிரைஸ்ட் தோன்றுவார் என்றும், அவர் சமாதானத்தினுடைய தூதுவனாக தன்னை காண்பித்துக் கொள்ளுவார் என்று சொல்லியும் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக இப்பொழுது அவர்கள் பார்ப்பது ஒருவேளை ட்ரம்ப் அந்த சமாதானத்தின் தூதுவனாக இருக்கலாமோ. காரணம், இஸ்ரேல் வந்து
அமெரிக்காவோடு தான் அந்த கூட்டை அமைத்து வைத்திருக்கிறது, மற்ற எந்த நாடுகளோடும் இல்லை என்பது போல ஒரு கருத்தும் வெளியரங்கமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதல் வாசிப்பு நிறைவடைந்திருக்கிறது, அடுத்து நாங்கள் இது குறித்து என்னத்தை எதிர்பார்க்கலாம்? அடுத்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்பது நிச்சயமாக இந்த விடயம் அதாவது இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்ற கட்டத்தில் தான் இருக்கின்றது. அங்கே இனி அந்த காசாவை கட்டியெழுப்புவதனால் 100 வருடங்களுக்கு மேல் தேவை. அதைவிட $400 பில்லியன் மேல் சாதாரண குடி நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தேவை என்றால் அது சீமெந்து காடுகளாக அல்லது கட்டிட குவியல்களாக மாற்றப்பட்ட நிலமாக மாறிவிட்டது. அதைவிட அந்த மக்களின் மனோநிலை என்பது மாறி அவர்கள் சாதாரண நிலைக்கு வருவது என்பதற்கு இவ்வளவு காலம் எடுக்கும் என்பது தெரியாது. மற்றது இவ்வளவு போரையும் கண்டு இவ்வளவு வலிகளுடன் இருக்கின்ற அந்த இனம் மீண்டும் எவ்வாறு மேலெழும் என்பது கூட தெரியாத விடயம். அவர்கள் போரை விட்டு வருவார்களா அல்லது இவ்வளவத்தையும் இழந்த பிறகு என்ன செய்வார்கள் என்பது கூட தெரியாத இனம். இருந்த பொழுதிலும் அவர்களுக்கான இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு சந்தர்ப்பம், அதாவது பேச்சுவார்த்தை மேசை ஒன்று திறக்கப்பட்டு அது கூட 3 மாதங்களுக்கு மேல் சாதாரணமாக கடந்து செல்கின்றது, எந்தவித ஒரு முடிவும் இல்லாமல். இடையே நடந்த விடயம் என்னவாக இருந்தது என்றால் யூத பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் அந்த பேச்சுக்களின் பொழுது, நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால். அதன் பிறகு மீண்டும் பழையபடி அந்த நிலைமை இவ்வாறு சென்று விட்டது. எனவே இது குறித்து இந்த சர்வதேச நாடுகளின் பார்வையில் மாற்றம் வருகின்ற அளவுக்கு இப்பொழுது ஐரோப்பாவில் குரல்கள் எழுப்பப்படுகின்றன. தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து இப்போ பிரேசில், ஸ்பெயின் மற்றும் பல நாடுகள். அதைவிட இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைப்பாடு இனி எவ்வாறு இருக்கும்? அதாவது ஒரு மரணப்பிடிக்கில் அவர்கள் செல்கின்றார்கள், உணவு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதன் போது உலகின் போக்கு எவ்வாறு மாறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த துன்பியலையும் பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக அண்மையில இந்த நோன்பு பெருநாள் முடிவடைந்த பிறகு காசாவில இருந்து ஒரு பாங்கொலி, அந்த நாளுக்குரிய பாங்கொலி சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. அந்த பாங்கொலி பிரார்த்தனை போல இல்லை, அது ஒரு ஓலம் போல, ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையினுடைய அடையாளம் போல இருந்தது. ஓ இறைவா ஏன் எங்களை கைவிட்டா என்பது போலத்தான் அந்த பாங்கொலி இருந்தது. அது சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு உலுப்புகிற கேள்வியை கேட்பதான தோரணையோடு அது இருந்தது. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எவ்வளவு தூரம் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச சமூகங்கள் தங்களுடைய எதிர்வினையை ஆற்றப் போகிறது என்று. பிரிட்டனினுடைய அடுத்தடுத்த செயற்பாடுகள் குறித்தும் தொடர்ந்தும் பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலை அடைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.